நீ என்ன ஜாதி என்றால் நான் பிள்ளைமார் என்று சொல்லக்கூடாது, நீ என்ன ஜாதி என்றால் நான் முதலியார் என்று சொல்லக்கூடாது. ஜாதி ரீதியாக கணக்கெடுக்கின்ற ஒருவன் வருகின்ற பொழுது நீ என்ன ஜாதி என்றால் நான் வேளாளர் என்ற ஒற்றை நிற்க வேண்டுமே தவிர உங்கள் பட்டத்தை சொல்ல தேவையில்லை, ஜாதியை மட்டும் கூறுங்கள். ஆக நாம் பட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நமது வேளாளர் தோட்டத்திற்கு வேலை செய்கின்றவன் எல்லாம் எனக்கு வேளாளர் வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்னுடைய காரை ஒருவன் ஓட்டிக்கொண்டால் அது கார் அவனுக்கு சொந்தமாகாது, அவன் காருக்கு டிரைவரே தவிர அவன் காருக்கு சொந்தக்காரன் அல்ல. ஆக அந்த வேளாளருடைய இடத்துக்கு நான் சொந்தக்காரனை தவிர நம் தோட்டத்தில் மம்மிட்டி எடுத்து வெட்டியவன், களை பறித்தவன், நாட்டு நட்டவன், கருதத்தவன் எல்லாம் வேளாளர் ஆக முடியாது. ஆக வேளாண் வேளாண் நம்ம தான், நம்ம கிட்ட வேளாண் செஞ்சா நீ கூலி எடுத்தா. ஆக பார்த்தா அவன் நாயர் செய்கிறான், ரெட்டியார் செய்கிறான், ஊட்டி எடுத்தா படிதார் செய்கிறான், அவன் வேளாண் செஞ்சு அவனுக்கு வேளாண் கொடுக்க முடியுமா? ஆக நிச்சயமாக கொடுக்க முடியாது. அன்பு நண்பர்களே, அன்பு சொந்தங்களை உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, 2021ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு வேளாளரும் நாம் இந்த வேளாளர் சங்கத்திலே ஒருங்கிணைந்து நமது ஓட்டு 50,000 ஓட்டு ஒரு தொகுதியிலே 50,000 ஓட்டுகளை நீங்கள் வரையறுங்கள். யார் ஆட்சி செய்வது என்று நாம் முடிவு செய்வோம். மற்ற எவரும் செய்ய முடியாது. 234 தொகுதிகளில் வேளாளர் இருக்கிறார்கள். அத்தனை வேளாளரை ஒன்றுபடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதை சரியாக பயன்படுத்தி தமிழகத்தில் வேளாளர் தான் ஆட்சி செய்ய வேண்டும், வேளாளர் தான் மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்க வேண்டுமே தவிர அவன் நமக்கு பிரித்து கொடுப்பதற்கு எக்காலம் நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்து செய்ய வேண்டிய வேலை, அனைத்து நமது வேளாண் சொந்தங்களையும் நீங்கள் கணக்கெடுத்து நீங்கள் ஒரு முகமாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். அடுத்த சமயம் இந்த ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து மற்ற வேலைகள் எந்த வேலைகளாக இருந்தாலும் இந்த உள்ளூரிலே ஒரு வேலை என்றால் வேளாளர் தான் நிச்சய கட்ட வேண்டும், வேளாளர் தான் ரோடு போட வேண்டும், வேளாளர் தான் வேலையை செய்ய வேண்டும். அதற்கு டெண்டர் எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தொழிலை நம்மூரிலே நாம் கட்டடம் கட்டினால்தான் வலுவாக இருக்குமே தவிர இன்னொருவர் வந்து கட்டடம் கட்டினால் வலுவாக இருக்காது. ஆக தொழில் ரீதியாகவும் வேளாளர்கள் முன்னுக்கு வர வேண்டும். நன்றாக படியுங்கள். படிக்கின்ற எத்தனை மக்கள் நமக்கு வந்தாலும் இந்த வேளாளர் சங்கத்தின் சார்பாக படிப்பதற்கு முழு உதவியும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நல்லதே செய்வோம், நல்லதே நடப்போம். நாட்டுக்கு நாம் தான் நல்லது செய்ய முடியுமே தவிர தமிழுக்கு சொந்தக்காரர் இல்லாமல், தமிழே தாய்மொழி இல்லாதவர் வந்து நாட்டுக்கு சொல்வது உண்மையாக நடப்பார் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது 2021ஆம் ஆண்டு வேளாளர் என்ற ஒரு அடைமொழியோடு இருக்க வேண்டும். கர்நாடகத்திலே எப்படி லிங்காயத்துக்கு ஆட்சியை முடிவு செய்கிறார்களோ அது மாதிரி தமிழகத்திலே வேளாளர் ஆட்சியை முடிவெடுப்பார், வேளாளர் ஆட்சி செய்வார், வேளாளர் ஒற்றுமையாக இருப்பார் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டாய் நாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து நமது பல இளைஞர்கள் எல்லாம் நல்ல வழியிலே நீங்கள் பயன்படுத்தி நல்ல வழியிலே நீங்கள் சென்று பெரியவர்களிடத்தில் நீங்கள் மரியாதையாக நடந்து அவர்களிடத்திலே வழிகாட்டி தவறை எதுவும் சொல்லாமல் எந்த காவல்துறையானாலும் சரி அரசுகளானாலும் சரி வேளாளர் என்றால் சரியாக இருப்பார், அவர் நியாயமானவர் என்று மற்றவர்கள் போற்றும்படி நடக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வருகிறேன். நன்றி.